கூடிய சீக்கிரம் ஐயனார் துணை குடும்பத்துக்கு 4 மருமகளும் வந்தா, எப்படி இருக்குமோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மொறப்படி நம்ம நிலா வந்து முதல் மருமகளா வந்திருக்கிறாங்க. இதுல வந்து இன்னும் மீதி 3 மருமகள் வரணும். அதுதான் வந்துட்டு அடுத்தடுத்து வரப்போற எபிசோட்ல வந்து காட்டப் போறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. சரி, இது எதுக்கு இப்போ ஸ்டார்ட்டிங்ல சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியோட கல்யாணம் தான் வரப்போகுது. இப்போ ஹனிமூனுக்கு போயிருக்கிறாங்க நம்ம நிலாவும், சோழனும். இதுல எந்த பிரச்சனையும் வராம அவங்க திரும்ப வந்தா நல்லாயிருக்கும். பட் இது அப்படி இல்ல. இப்போ நம்ம சோழன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க கொடைக்கானல்ல எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்க மாமனாருக்கு, அதாவது நிலாவோட அப்பாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அது போக ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க. இத பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பான நம்ம மனோகர் வந்து, "உன் மக பாரு எப்படியெல்லாம் கூத்தடிச்சிட்டு இருக்கிறான்னு" அப்படின்னு சொல்லி தேனுகிட்ட ஃபோட்டோவ காட்டுறாரு. உடனே, "இவ ஏங்க இப்படி இருக்கா? சரி அவ்வளதான் கல்யாணம் ஆயிருச்சுல, இனி நாம என்ன சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில தாஸ் இருந்துட்டு, "இவங்க பண்ற அலம்பல தாங்கவே முடியலப்பா. ஹனிமூனுக்கு இப்படி குடும்பத்தோட போயிருக்கிறாங்க. எங்கேயாவது இந்த மாதிரி நடக்குமா? கொஞ்சமாவது நாகரிகமா நடந்துக்க தெரியுதா இந்த குடும்பத்துக்கு?" அப்படின்னு சொல்லி இந்த மனோகர் கிட்ட தாசு சொல்றாப்ல, "என்னடா பண்றது? அப்படிதான் அந்த குடும்பத்தில தான் வாழப்போறேன். அந்த குடும்பத்தில இருக்கிறவங்க தான் என்னைய நல்லா பார்த்துக்கிறாங்க." அப்படி இப்படின்னு சொல்றா. நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற நீயே சொல்லு? எப்படி தூக்கி போட்டு போறான்ட்டு. அவ்வளதான். என்னத்தையாவது பண்ணிட்டு போறா. இந்த கருமத்த வேற எனக்கு இவன் ஃபோன்ல ஃபோட்டோவா அனுப்பி வச்சுட்டுருக்கிறான்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாஸ் இருந்துட்டு, "இல்லப்பா நானும் கொடைக்கானலுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டா நீ எதுக்கு கொடைக்கானலுக்கு போக போற?" அப்படின்னு சொல்லி தேனு கேட்கும்போது, "ஆமாப்பா அது எப்படி அவன் சந்தோஷமா இருக்கலாம்? அவன் சந்தோஷமா இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாம்டா. அவ்வளதான். அவ அந்த சோழன கட்டிக்கிட்டு நீ என்னனாலும் பண்ணட்டும். எதுக்கு தேவையில்லாம நம்ம போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அது எப்படிம்மா? நம்மள வெறுப்பேத்தணும்னு சொல்லி தான் நமக்கே வந்து ஃபோட்டோவ அனுப்பி வைக்கிறான். அவன் ஹனிமூன் போறான், இல்ல டூர் போறான், என்னமோ பண்ணிட்டு போறான். பேசாம இருக்க வேண்டியது தானே! அது எதுக்கு ஃபோட்டோவா நமக்கு அனுப்பி வைக்கணும்?" அப்படின்னு சொல்லி தாசு கேட்க, உடனே தேன் இருந்துட்டு, "அதுவும் சரிதான். அவனுக்கு திமிரு அதிகம் தான். எல்லாம் நம்ம வீட்டு பொண்ண சொல்லணும். அவ குடுக்குற இடம் தான் இப்படி மொத்த குடும்பமும் சேர்ந்து ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம மதி இருந்துட்டு, தாஸோட ஒய்ஃப் மதி இருந்துட்டு சொல்றாங்க, இப்ப உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புனதுல என்ன தப்பு? எனக்கும் தான் நிலா வந்து அங்க எடுத்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிருக்கிறா. அங்க அவங்க ஜாலியா இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிறத தானே அனுப்பி வச்சிருக்கிறா. பொண்ணு சந்தோஷமா இருந்தா, அத பார்த்துட்டு நம்மளும் சந்தோஷமா தானே இருக்கணும். எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க?" அப்படின்ற மாதிரி மதி கேட்கும்போது, தாஸ் இருந்துட்டு, "இப்ப இதெல்லாம் உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? தேவையில்லாமல்லாம் எதுவும் பேசிட்டு இருக்காத. போயி பேக் பண்ணு. நம்ம இன்னைக்கே கொடைக்கானலுக்கு கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்குங்க? கொடைக்கானலுக்கு எதுக்குங்க போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா, போறோம்னா போறோம். கிளம்பு" அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிர்றாரு. அதுக்கப்புறமா, "இல்லடா, அது அவங்க வந்திருக்கோன்னு தெரிஞ்சிருந்து தான் நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு, ஏதாவது நெனச்சா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாஸ பார்த்து மனோகர் கேட்க, "நெனச்சா நெனச்சுட்டு போகட்டும்ப்பா. அவன் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே, நம்மளே அவன் சந்தோஷத்த கெடுக்கிறதுக்கு தானே போறோம். வேணா போயிட்டு கூட சொல்லுவோமே, நீங்க கொடைக்கானல் வந்திருக்கீங்கல்ல, அதனால தான் நாங்களும் கிளம்பி வந்தோம். இப்படி ட்ரிப்பு முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா, நாங்களும் கூட வந்திருப்போம்ன்னு சும்மா சொல்லுவோம்ப்பா. அவன எப்படி நம்ம அங்க சந்தோஷமா இருக்க விடலாம்? அந்த மொத்த குடும்பமும் இவ்வளோ ஜாலியா இருக்கோம். நம்ம மட்டும் இங்க வருத்தப்பட்டுக்கிட்டு, மனவேதனையோட உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? நீங்க கிளம்புங்க போவோம்" அப்படின்னு சொல்லி இந்த தாசு சொல்ல, அந்த மொத்த குடும்பமும் கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தங்கியிருக்கிற இந்த சோழனோட ஒரு கெட்ட பழக்கமே இதுதான். என்ன பண்ணாலும் அத வந்து ஃபோட்டோவ ஸ்டேட்டஸ்ல வச்சுருவாரு. அத விட இப்போ ஒரு படி மேலேயே போயி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சோழன் வந்து அவங்க மாமனாருக்கு ஃபோட்டோவா அனுப்பிட்டுருக்கிறாரு. ஸோ, அதனால என்ன ரெசார்ட்டு எல்லாமே தெரியும் இல்லையா? நேரா இவங்க வந்து அங்க போயிர்றாங்க. மறுநாள் காலையில நம்ம நிலாவும், சோழனும் பயங்கரமான ரொமான்டிக்கான காதல் கதையெல்லாம் போய்க்கிட்டு இருக்குது. அத எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா அவங்க காலையில டிஃபன் சாப்பிடுறதுக்காக கீழ வர்றாங்க. வரம்போது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நிலாவோட அண்ணன் பொண்ணு வந்து நிலா கிட்ட வராங்க.
நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்களா? நீ மட்டும் தான் வந்திருக்கியா? அம்மாவும், அப்பாவும் கூட வந்திருக்காங்களா? யார் கூட வந்த?" அப்படின்ற மாதிரி கேட்டுட்டுருக்காங்க. "அத்தை பொறுங்க அத்தை. நான் மட்டும் எப்படி தனியா வர முடியும்? எல்லாருமே வந்திருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமால்ல, உன்னைய பார்த்த ஒரு இதுல தான் சந்தோஷத்துல தான் கேட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்கும்போது தேனு, அப்புறம் கயலோட அம்மா, அதாவது மதி, தாசுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கிறாங்க. "நீங்களும் இங்க வந்திருக்கீங்களா கொடைக்கானலுக்கு? சொல்லவே இல்ல. ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாம்மா, நல்லா இருக்கியா? உனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலான்னு சொல்லி தான் நாங்களும் வந்தோம்." அப்படின்னு சொல்லி இந்த மனோகர் வந்து சிரிச்ச முகத்தோட சொல்றாரு. உடனே சோழன் இருந்துட்டு, "ஐய்யய்யோ! இவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி வச்சது தப்போ? ஏதோ பிளானோட தான் இந்த குடும்பம் வந்திருக்குது. நம்மகிட்ட சொல்லவே இல்லையே! ஹனிமூன் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு, இப்படி எல்லாரும் சேர்ந்து திருவிழா மாதிரில கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரன், சோழன் சாரி சேரன், பாண்டி, பல்லவன் வந்துட்டு வேற ரூம்ல தங்கியிருப்பாங்க. அவங்களும் வருவாங்க. வந்துட்டு "வாங்க சார் நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து கேட்பாங்க. நான் அதான் சொன்னேன்ல, என்னைய சாரு சாருன்னு கூப்பிட வேண்டான்னு சொல்லிட்டு" அப்படின்னு சேரன் அண்ணன பார்த்து சொல்ல, "ஆமா மாமா, நல்லா இருக்கீங்களா மாமா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தோள்ல கை போடுறாங்க. நானும் நல்லா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "என்ன திடீர்னு ட்ரிப்பெல்லாம் வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்க, உடனே நிலா தான் ஆசைப்பட்டுச்சு. எல்லாருமே வெளியில போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிருச்சுல்ல. நம்ம சும்மா சின்னதா ஒரு டூர் மாரி போயிட்டு வரலாம். அப்படின்னு சொல்லிட்டு நிலா தான் ஆசைப்பட்டுச்சு. அதனால தான் நாங்க எல்லாருமே கூட வந்திருக்கோம். முதல்ல நிலாவும், சோழனும் தான் ஹனிமூனுக்கு போகணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனா, நீங்களும் கூட வரணும்னு நிலா அடம் பிடிச்சதுனால தான் கூட வந்துட்டோம் சார். அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி சொல்றாங்க. அதுக்கு மனோகர் இருந்துட்டு, ஹனிமூனுக்கு இங்கேயும் கொடைக்கானலா வந்திருக்காங்க? நான் சொன்ன மாதிரி நிலாவ நான் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தா, அவ ஹனிமூனுக்கு ஃபாரின்க்கெல்லாம் போயிருப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம சேரனனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா கஷ்டமாகுது. அதுக்கப்புறமா சரி, இனிமே என்ன பண்ண முடியும்? அவ தலையெழுத்து இதுதான் அப்டின்னா, இதத்தானே அவ அனுபவிக்கணும். அப்டின்ற மாதிரி சைடு வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திட்டு திட்டிட்டு போயிர்றாரு. போட்டு வாங்கிட்டு போயிர்றாரு. அதுக்கப்புறமா நம்ம சேரன் வந்துட்டு எதுவும் பேசாம, அதுவும் உண்ம தானே அப்டின்ற மாதிரி அவரு எல்லாத்துக்குமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற கேரக்டர் தானே. அதுவும் உண்ம தானே அப்டின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப தாஸ் இருந்துட்டு, "என்ன மாப்ள என்ன ஹனிமூனா?" அப்டின்னு சொல்லி இந்த தாஸ் வந்து சோழன் மேல கை போட, எப்பயுமே வந்து அவரு என்ன பண்ணுவாருன்னா, கை குலுக்கும்போதும் சரி, மேல கைய போடும்போதும் சரி, அப்படியே வேணுன்னே வந்து பயங்கரமா அடிக்க தான் செய்வாரு. அது வந்து சோழன் வந்து அப்படியே ரியாக்ஷன் காட்டுவாங்க, வலிக்கிறது மாதிரி. ஸோ அதே மாரி தான் வந்து பண்றாங்க. "ஆமா மச்சான், நீங்க என்ன இந்த பக்கம்?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு சோழன் கேட்க, "ஆமா, கொடைக்கானலுக்கு நாங்களும் வரக்கூடாதா? சரி நீங்க வந்திருக்கீங்களே, நம்மளும் ஒரு சர்ப்ரைஸா ஒரு விசிட் பண்ணலாமே!" அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நிலா இருந்துட்டு, சரி ஓகே எல்லாருமே சாப்பிட போலாமா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, அவங்க ஹோட்டல்ல சாப்பிட்டாங்க இல்லையா? ட்ரெஸ் எடுக்கிற அன்னைக்கு, அவங்க இந்த சைனீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கு இது எல்லா ரோட்டு கடையிலயுமே கிடைக்குமே, அதுக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிடணுமா? எங்கெங்க என்னென்ன சாப்பிடணும்னு இருக்குதுல்ல, அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பேசுனாங்க இல்லையா? அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து நம்ம சோழனோட மைண்ட்ல வந்து அப்படியே வந்து போகும். அதுக்கப்புறமா நிலாவ கூப்பிட்டு, "என்ன நிலா இது? ஹனிமூன் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு, இப்ப இத ஒரு திருவிழா மாரி வச்சுட்ட அப்படிதானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் எனக்கு இவங்க வர்றது தெரியவே தெரியாது. நானே எனக்கே டவுட்டா தான் இருக்குது. வேணும்னு தான் வந்திருக்கிறாங்களா? இல்ல நம்மள எதுவும் தொந்தரவு பண்றதுக்காக வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. நான் கூட உங்கள தான் சொல்ல நெனச்சேன். நீங்க எதுக்கு சொன்னீங்க? அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் கேட்போம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான்லாம் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. அப்புறம் எப்படி அவருக்கு நான் நம்ம கொடைக்கானல்ல இருக்கிற விஷயம் தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சோழன பார்த்து கேட்க, நான் தான் வந்து ஃபோட்டோலாம் அனுப்புனேன் உங்க அப்பாவுக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்புறம் என்ன? நீங்க தானே ஃபோட்டோ அனுப்பியிருக்கீங்க. அதனால தான் அவங்களும் கிளம்பி வந்திருக்காங்க. சரி நம்மளும் போவோம்" அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நிலா வந்து சொல்லிட்டு, "சரி உட்காந்து வாங்க ஃபர்ஸ்ட்டு போய் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறாங்க. இப்ப எல்லாருமே வந்து டிஃபன் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சோழனுக்கு அவ்ளோ காசு வந்து இல்ல. என்னடா இது!
நம்ம பாட்டுக்கு அ ஹனிமூனுக்கு போறதுக்கு மட்டும் தான் ஓனர் கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்ப எக்ஸ்ட்ராவா நம்ம சேரன்னு, பாண்டி, பல்லவன்னு வந்துட்டாங்க. சரி அவங்களாவது அவங்களுக்கு உண்டான செலவ அவங்களே பார்த்துக்குருவாங்கன்னு வச்சுக்கிருவோம். இப்ப இந்த குடும்பம் வேற வந்திருக்கே! இவைங்க சாப்பிட்டதுக்கு எல்லாத்துக்குமே நம்மள தான் பில்ல கட்ட சொல்லுவாங்களோ! என்ன பண்றது? அப்படின்ற மாதிரி தன்னால சோழனுக்கு சாப்பாடு உள்ள இறங்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறமா நிலா வந்து சோழன் வந்து முழிக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிறாரு. இவங்கலாம் சாப்பிடுறதுக்கு நம்ம பில் கட்ட வேண்டியது இருக்குமோ! அப்டின்ற மாதிரி நெனைக்கிறாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்கலாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே, நம்ம சோழன் இருந்துகிட்டு, "நான் போய் பில் கட்டிர்றட்டா" அப்டின்னு சொல்லிட்டு பில்ல கொண்டு வர சொல்றாங்க. பில்ல பார்த்துட்டு, சோழன் இருந்துட்டு, "சரி நான் பில் கட்டிர்றேன் நிலா" அப்டின்ற மாதிரி சொல்றாங்க. "அ சரி சோழன், நீங்க போய் பில்ல கட்டிட்டு வந்துருங்க. எங்க அப்பா, எங்க அம்மா இவங்கலாம் சாப்பிட்டதுக்கெல்லாம் சேர்த்து பில் கட்டிருங்க" அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம சோழன் இருந்துட்டு, "அடி பாவி! என்கிட்ட காசு கூட இல்ல. இவ்ளோ இதுல எவ்வளோ பில்லு வந்திருக்குதோ, அவ்வளதான் மொத்தமே வச்சிருக்கிறேன். மொத்த காசையும் இப்போ ஒரு நேரம் டிஃபனுக்கே இவ்வளோ செலவு பண்ணிட்டேன்னா, அடுத்து மத்த நேரத்துக்குலாம் செலவு பண்றதுக்கு என்ன பண்ண போறேனோ தெரியலையே!" அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த தாஸ் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நானே பில்ல வந்து கட்டிர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட இருந்து பில்ல வாங்குறாங்க. "ஏன்னு அதெல்லாம் அவர் கட்டிருவாரு. அவர்ட்ட பில்ல குடு" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. உடனே இந்த தாஸ் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மாப்பிள்ளைக்கெல்லாம் மாப்பிள்ளை சாப்பிட்டதுக்கெல்லாம் நாங்க வந்து காசு கேட்போமா? நாங்க வாங்கி குடுக்காம இருப்போமா? இப்ப பரவால்ல. நாங்க போய் பில்ல கட்டிர்றோம்ப்பா கட்டிர்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு தாசு சொல்லும்போது, மனோகர் இருந்துட்டு, "டேய் அதான் சோழன் கட்டுறான்னு அவன் அந்த பிச்சைக்கார பையன் கட்டுனா கட்டிட்டு போட்டும். அவ்வளோ காசு அவன்ட்ட இருக்கோ என்னமோ! கட்டுறேன்னு சொல்லிட்டு போறான்ல விட வேண்டியதானே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல அவன் அவ்வளோ தைரியமா எந்திரிச்சு போய் நான் பில்ல கட்டுறேன் அப்படின்னா, அவன்கிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம். இவைங்களலாம் சாதாரணமா நம்ம எடை போட முடியாது. இவைங்க சாப்பாடு வாங்கி குடுத்து, அந்த சாப்பாட நம்ம சாப்பிடவா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் இருந்துட்டு, "நானே போய் பில்ல கட்டிர்றேன்னு" சொல்லிட்டு போய் பில்ல கட்டுறாரு. அப்பாடி நல்ல வேலைப்பா! எந்த நேரத்துலலாம் இவனுக்கு மானம், ரோசம் வருமோ, அதெல்லாம் நம்மள காப்பாத்தி விட்டுட்டு தான் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு, பொண்டாட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மனசுல நெனச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கும்போது நிலா இருந்துட்டு, "என்ன சோழன் பில்லு கட்டுறதுக்கு காசு இல்லைல?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயய்யோ! அப்படிலாம் இல்ல நிலா. நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். நான் பே பண்ணிறட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற மொத்த காசுமே சேர்த்தா 3 நாளைக்கு தேவைப்படுற மொத்த செலவையும் இந்த ஒரே நேரம் அதுவும் இந்த டிஃபன் சாப்பிட்டே முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் எப்படினாலும் நீங்க உங்கள கட்ட சொன்னா உடனே எங்க அண்ணன் இருந்துட்டு, இவன் சாப்பாடு வாங்கி குடுத்து நம்ம சாப்பிடவா? அப்படின்னு சொல்லி நினைச்சு கண்டிப்பா அவன் போய் பில்ல கட்டுவான்னு நான் நினைச்சேன். அதே மாரியே நடந்துருச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! நீ அப்படி சொல்ல வாரியா? இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்கிட்டயும் பணம் இருக்குது. நம்ம 2 பேருமே எனக்கும் சேலரிலாம் வந்துருச்சுல்ல. அதில வந்து நானும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீங்க பணத்த பத்தியோ, இத பத்தியோ கவலையே பட வேண்டாம். நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான்" அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் வந்து கொஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு, படகு சவாரி போகலாம். அண்ணி போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் கேட்குறாங்க. உடனே சரி எல்லாருமே போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இப்படி ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ்ல ஒவ்வொரு பாயிண்ட்டா வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் அத வந்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து அந்த மாரி ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டுக்கு போகும்போது எடுக்கிற ஷாட்டா தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து படகு சவாரி போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியா எல்லாருமே போறதுக்காக அங்க வந்து அ ஏறுறாங்க. அப்ப வந்து நம்ம சேரன், சோழன், பாண்டி, பல்லவன், நிலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே போட்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறாங்க. அப்போ இந்த அப்புறம் மதி, தாசு, அப்புறம் நம்ம மனோகர், தேனு இவங்கலாம் வந்துட்டு ஒரு போட்டிங்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் இருந்துகிட்டு, "இல்லண்ணே நானும் நிலாவும் தனியா போறோம். நீங்க தனியா வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட்டு நீங்க 2 பேரும் வந்துட்டு போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லவுமே, நம்ம சோழனும், நிலாவும் மட்டும் தனியா ஒரு போட்ல போறாங்க. அதுக்கப்புறமா தாஸும், அ நம்ம மதியும் வந்துட்டு தனியா ஒரு போட்ல போறாங்க. ஏன் அப்படின்னா, மதியோட பொண்ணு இருக்கா இல்லையா? அவள ஃபர்ஸ்ட்டு மனோகர் வந்து என்கிட்ட இருக்கட்டும். முதல்ல நீங்க போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால, இப்போ விட்டுட்டு இவங்க மட்டும் போறாங்க. ஸோ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாஸ் வந்துட்டு, "இவன இப்படியே இந்த தண்ணிக்குள்ள தள்ளி விடலான்னு போல இருக்குது. அவ்ளோ கோவத்துல இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாஸ் சொல்லிட்டே இருக்கும்போதே, "ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க?
அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அவங்க நல்லபடியா வாழட்டும்னு நெனைங்க. இப்படியா நீங்க நெனைப்பீங்க? இந்த ஏரியில மூழ்கிட்டா உங்களுக்கு அப்படி என்ன கிடைக்க போகுது? இப்படிலாம் பண்ணாதீங்க. ஒருத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்துட்டு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாஸ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. "நீ என்னடி வர வர அந்த அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவளுக்கு ரொம்ப நீ சப்போர்ட் பண்ற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு என்னங்க பண்றது? நீங்க தான் உங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். நல்லா இருக்கணும்னு நெனச்சிருக்கணும். ஆனா நீங்க அப்படி நெனைக்க மாட்டேங்கிறீங்களே! அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "நீ வாய மூடு சரியா? தேவையில்லாம எதையும் பேசிக்கிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கோவப்பட்டு திட்டிக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போட்டிங்ல வந்து போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நிலாவும், சோழனும் நெறைய செல்ஃபி எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா அவங்க வந்து போட்டிங் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்ததுக்கு அப்புறமா, இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, நம்ம மனோகரு, அதுக்கப்புறமா தேனு இவங்க 2 பேரும் அதே மாதிரி நம்ம சேரனும், பாண்டி, பல்லவன் இவங்க வந்து ஒரு போட்ல போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வந்து நம்ம மனோகர் வந்து சொல்றாங்க, "ஏன்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு" அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா அங்கிள் நீங்க உங்க நம்ம நிலானி வந்ததுக்கப்புறம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இத்தன நாளா நிலானி எங்க வீட்ல தான் இருந்தாங்க. ஆனா, எந்த ஒரு உரிமையும் இல்லாத மாரி இருந்தது. ஆனா, இப்ப அப்படி கிடையாது. எங்க நிலானியும், எங்க அண்ணனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கும்போது, அத பார்க்கும்போது எங்களுக்கும் ஹேப்பியா தான் இருக்குது அங்கிள்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "சரிப்பா, இப்போ இவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அண்ணன் இருக்கும்போதே இவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க யாரும் பேச மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரண்ணன நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்ம பாண்டி இருந்துட்டு, "சேரன் அண்ணனுக்கெல்லாம் பொண்ணு இருக்குது. ஆனா, சோழன் முதல்லயே கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால, எதிர்பாராத விதமா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால, அது அப்படியே கன்டின்யூ ஆயிருச்சு. யாரும் பெருசா எதுவுமே பேசல ஊருக்குள்ள." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சேரனுக்கு பொண்ணு இருந்தா முடிச்சிட வேண்டியதானே? எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? இப்ப கிட்டத்தட்ட நிலாவுக்கு கல்யாணமாகி 1 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சுல்ல உங்க வீட்டுக்கு வந்து. அதுவரைக்குமா நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? கல்யாணம் பண்ணிற வேண்டியதானே? அப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. சேரனுக்கு முன்னாடியே அவன் தம்பி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு அப்பயே ஊர்க்காரங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஊர்க்காரங்க எப்பயுமே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஊர்க்காரங்க வாய நம்ம அடைக்க முடியாது. இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பதிலுக்கு பதில் பயங்கரமா அடிச்சு விட்டுறாரு. ஸோ பார்க்க தான் சைலன்ட்டா இருந்தாலும், எந்த நேரம் என்ன பேசணும் அப்படிங்கிறது பாண்டி தெளிவா பேசுறது தான் அதில இருக்கிற ஹைலைட்டுன்னு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறமா இவங்க போட்டிங்லாம் முடிச்சுட்டு, நம்ம சேரன் மனச வந்து ரொம்ப காயப்படுத்திட்டே இருப்பாரு இந்த மனோகர் இருந்துட்டு. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு நைட்டு இந்த மாரி லஞ்ச் இதெல்லாம் முடிஞ்சிருது. அப்புறம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபயர் கேம்ப் மாரி வைக்கிறாங்க. அந்த ஃபயர் கேம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சுத்தி உட்காந்து பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வந்து சோழன் இருந்துட்டு நிலாவ கூப்பிட்டு பாட்டு பாடிக்கிட்டு, டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. நிலா கூட சேர்ந்துட்டு ரொம்ப ஹேப்பியா சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஆனா, இந்த தாஸுக்கு தான் பயங்கர கடுப்பா இருக்குது. இந்த சோழன் சிரிக்கிறத இவன் மூஞ்சிய பார்த்தாலே அவ்ளோ கடுப்பாகுது. இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தாஸுக்கு தன்னால தாங்க முடியல. அப்ப பாண்டி இருந்துட்டு தாஸ பார்த்துக்கிட்டே முறைச்சிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒருக்க இந்த மாரி தான் நம்ம சோழன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, இவன் தான் வந்து கீழ விழுகிற மாதிரி பண்ணி விட்டுருவான். அதாவது தாஸு. ஸோ அதே மாதிரி ரீகிரியேட் பண்ற மாதிரி தான் இந்த தாஸ் என்ன பண்றான் அப்டின்னா, சோழன் ஆடம்போது சோழனுக்கு எப்படியாவது கீழ விழ வைக்கணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். அப்ப நம்ம பாண்டி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தாஸ பார்த்துக்கிட்டே இருந்ததுனால தாஸ் வந்து பாண்டிய பார்த்துட்டு, "என்ன என்னைய பார்த்துட்டே இருக்க?" அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் காட்டுறாரு. "ஒண்ணும் இல்ல, மறுபடியும் அந்த சீன ரீகிரியேட் பண்ணிருவீங்களோன்னு சொல்லிட்டு பார்க்குறேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "என்ன சீனு?" அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் கேட்கும்போது, "ஏற்கனவே ஒருக்க சோழன் ஆடிட்டு இருக்கும்போது, அவன தள்ளி விடணும்னு சொல்லிட்டு நீ பிளான் பண்ணேல்ல, அதே மாரி தான் மறுபடியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியோன்னு சொல்லிட்டு பார்த்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாஸுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஏன்னா, தாஸ் வந்து பிளான் பண்ணதே அப்படிதானே. எப்படியாவது அவன கீழ தள்ளி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவன கீழ தள்ளி விடுறதுக்கு எதையா நாங்க வந்து பிளான் வேற பண்ணணுமாக்கும். எழுந்திருச்சு நின்னு தள்ளி விட்டா கீழ விழுக போறான். இதுக்கு நாங்க உட்காந்து பிளான் பண்ணி அவன தள்ளி விட்டுட்டு இருக்கோமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாசு சொல்ல, உடனே பாண்டி இருந்துட்டு, "எங்க முடிஞ்சா நீ தொட்டு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. "என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற? நீ எல்லாம் என் முன்னாடி உட்கார்றதுக்கே தகுதி இல்ல. எனக்கு சமமா நீ உட்கார்ந்தது மட்டும் இல்லாம, என்கிட்ட ஓவரா நீ பேசிட்டு இருக்கிற. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீ அப்பப்போ முறைச்சுக்கிட்டு தான் இருக்கிற. இதெல்லாம் வந்து வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நான் என்கிட்டலாம் வச்சுக்கிட்டேன்னா, இருக்கிற இடம் தெரியாம பண்ணிருவேன் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எங்க பண்ணு பார்க்கலாம்." பண்ணு. உன்னால முடிஞ்சத நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் வந்து சண்டைக்கு போறாரு. நானு நீ என் அண்ணியோட அண்ணன்னு சொல்லிட்டு பார்க்குறேன்.
இல்லைன்னா நடந்துக்கிற விதமே வேறையா இருக்கும். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். தேவையில்லாம சோழனோட சந்தோஷத்த கெடுக்கணும் அப்படி இப்படின்னு இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருந்தேன்னா, நானு அண்ணியோட அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். என்னோட இன்னொரு முகத்த நீ பார்த்துருவ அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி வந்து சொல்றாங்க. இப்படி ரொம்ப ஹார்ஸா பேசிட்டு இருக்கிறத நிலா பார்த்துட்டு, "பாண்டி என்னாச்சு? என்ன பிரச்சனை பாண்டி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. "நீ ஆட வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. "இல்ல எனக்கு ஆட தெரியாதுல்ல. அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்ப என்ன நீங்க ஆடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி தாஸ பார்த்து சொல்ல, "ஆமாண்ணே நீ ஆடு. நீயும் அண்ணியும் ஆடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மதியோட கைய பிடிச்சு நிலா வந்து இழுக்குறாங்க. "ஆடுங்க ப்ரோ, ஆடுங்க போயி" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து தாஸ டான்ஸ் ஆடுறதுக்கு தள்ளி விடுறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "வேற ஒண்ணும் இல்லைல்ல பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "வேற ஒண்ணுமே இல்ல. நீ டான்ஸ் ஆடலையான்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் கேட்டாங்க. அதான் இங்க எல்லாருமே கப்புலா தானே டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஜோடி ஜோடியா தானே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன்கிட்ட சொன்னேன். மத்தபடி வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லுவாங்க. நான் கூட பயந்துட்டேன். எங்க அண்ணன் ஏதோ முறைச்சுக்கிட்டே ஏதோ பேசினதுல 2 பேரும் சண்டை தான் போட்டுக்கிறீங்க போல அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து அப்படியே பவ்யமா பதில் சொல்றாரு. அப்ப நம்ம சோழன் வந்து ரொம்ப பிஸியா, ரொம்ப குஷியா, ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரா, தாஸ பிடிச்சு என்ன பண்ணாங்க, தாஸோட கைய பிடிச்சுட்டு சோழன் இழுத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே இந்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாஸுக்கும் சோழனுக்கும் சண்டை வரும். தாஸ் சாரி சோழன் ஆடிக்கிட்டு இருக்கும்போது, தாஸ் வந்துட்டு ஒரு பாட்டில உருட்டி விடுவாரு. அத மிதிச்சு சோழன் வந்து கீழ விழுந்துருவாரு. ஆனா, இந்த தடவ பார்த்தீங்கன்னா, தாஸோட கைய பிடிச்சு சோழன் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. தாஸால எதுவுமே பண்ண முடியல. அப்படின்ற மாதிரி தான் இந்த சீன வந்து காட்டுறாங்க. ஸோ, இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த தாஸு மறுபடியும் அவமானப்பட போறாரா? இல்ல அவமானப்படுத்த போறாரா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.